நில்லுமா. எங்கம்மா போற நீ? அப்பதாவை பார்க்க. அப்பத்தாலாம் பார்க்க முடியாதுமா. அண்ணன் தான் தெளிவா சொல்லியிருக்காருல்ல, இனி யாரும் அப்பத்தாவை பார்க்க முடியாதுன்னு. போய் வேற வேலை இருந்தா பாரு போ. சும்மா முறைக்காதம்மா. நீ பண்ண வேலைக்கு நாங்க 50 பேரும் கொதிச்சு போயிருக்கோம். சும்மா இருந்த கிளவிய பேசி பேசி மூளையை கழுவி வச்சிருக்க. இப்படி ஒரு நிலைமையில கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்க. எங்க அண்ணன் செஞ்ச சில விஷயங்கள்லாம் தப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கிளவிக்கும் சரி, உனக்கும் சரி, இந்த வீட்டு பொம்பளை ஆளுங்களுக்கும் சரி, அவர் பேசுறது சரிதாம்மா. அவர் பேசுறதுதான் கரெக்ட். சைத்தா வந்து அப்பப்போ இவருக்குள்ளார பூந்துக்கும் போசரே போனாலும் அண்ணனுக்கு பறந்துக்குவோம். ஆமா, நீ முதல்ல எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர? அன்னைக்கு என்ன பேசுன? இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தானே பேசுன. இப்ப எதுக்குமா நீ திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர? முதல்ல நீ யாரு? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தம்பியை நாங்க ஒதுக்கி வச்சிட்டோம். நீ என்னமோ நடு வீட்டுல வந்து ஓடியாடுற. நீ எதுக்கு முதல்ல உள்ள வர? ஆமா, நீ என் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்க. அவனுக்கு மேலுக்கு முடியாத போனப்ப அவனை விட்டுட்டு நீ எங்க போன? எங்க கிட்ட கேள்வி கேட்கிறல்ல, இப்ப பதில் சொல்லுமா. எங்க போன? அவ பதில் சொல்ல மாட்டான். அவன் நமக்கு குழி பறிக்கிறதுக்காக எவனையாவது பார்த்து எதையாவது பேச போயிருப்பா. இங்க பாரு, எங்களெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது உன்னால. உங்க அப்பத்தாக்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டோம். நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எழுதி வாங்கியிருக்கீங்க. இது சட்டப்படி செல்லாது. என்ன சட்டப்படி செல்லாது? நீ ரொம்ப சட்டம் தெரிஞ்சவளா? எல்லா இடத்துலையும் செல்ல வைப்பேன். அந்த வித்தை எனக்கு தெரியும். நீ பேசாம வேலையை பாரு. இங்க பாரு, அப்பத்தாவெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. யாரையும் உள்ள விட மாட்டேன். அவ்வளவுதான். திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்காணாத இடத்துல உண்டி வச்சிருவேன். அப்புறம் யாரும் நெருங்க முடியாது. எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கவே 6 மாசம் ஆகும் உங்களுக்கு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க உயர உயர பறக்கிறது கீழே விழுந்து பெரிய அடிபடுறதுக்காக. அதை மறந்துடாதீங்க. பாப்போ ஏய் ஞானா, அவ அங்கதானே இருக்கா? அவுட் ஹவுஸ்ல தானே இருக்கா? யாரு உள்ள விட்டா அவளை? அந்த மூத்திட்ட சொல்லு உள்ள விடக்கூடாதுன்னு. அவனை இதையும் பார்க்க சொல்லு. சும்மா வெளிக்கேட்ட மட்டும் பார்த்தா பார்த்தாது. சொல்லிடலாம். பெரிய மண்டை குடைச்சலா இருக்கா. எங்க வந்து நியாயம் சட்டம்லாம் பேசுறது? அக்கா, அப்பத்தை ஏதாவது சாப்பிட்டாங்களா? இந்த ரெடி பண்ணிக்கிருக்கேன். அக்கா, ரேணுகா அக்கா, என்ன இங்க வாங்களே. இந்த வார இரு, போயிட்டு வந்துடுறேன். என்னன்னு என்ன? இந்த அப்பத்தாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் முன்னாடி போறேன்.
இரு, எங்கடி போற? பார்த்தா தெரியல, சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அப்பதாக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? ம், அப்பத்தாக்கெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம். போ, இழு போ. என்ன அராஜகம் பண்ணிட்டு திரியறிய? உடம்பு முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? நீங்களாம் சாப்பிடாம இருக்கீங்களா? இல்ல 30 வேளை நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, அந்த மனுஷிக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? இழுத்து ஏய், வச்சுன்னு வை. என்ன? பேசாம போயிரு. இன்னொரு வார்த்தை பேசுன ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன். எதுக்கு நந்தினி சும்மா பேசாம இருங்கக்கா. இவங்க கை ஓங்கிட்டு இருக்கவா நம்ம இந்த வீட்ல இருக்கோம்? என்ன கை ஓங்கிட்டு நாங்களா அப்படி விரண்டுருவோமா? சும்மா கை ஓங்கிட்டு அடிக்க வந்தா நீங்களா ஆம்பளை நடத்துமா? ஆளப்பாரு. ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? ஆ? ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். பொத்திக்கிட்டு ஒழுங்கா கீழே போயிடு. இல்லைன்னா அடி எவ்வளவு விழுன்னு எனக்கே தெரியாது. ஏய் கதிரு, மரியாதையா பேச கத்துக்க. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. போங்க கீழே. நீ யார்கிட்டயும் பேச வேணாம்டா. ஓவரா பேசினா செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. ஏய் என்னடி பெரிய பெரிய இவன் மாதிரி பேசிக்கிருக்கேன். இவங்க பேச்சு கேட்டல அடங்கி போற காலம் எல்லாம் போயிருச்சு. அவன் எப்பத்தா தானே கொடுத்தா கொடுக்கட்டும், இல்ல கட்டிட்டு சாகட்டும். வா பொங்கி வச்சு விட்டால, அவ்வளவுதான் நம்ம வேலை. வா வேற என்ன வேணுமா ஓடி என்னத்த பாக்குற? இதுல தண்ணி வர. உனக்கு செருப்படி உனக்கு கிடைக்கும். உங்க அண்ணன் மாதிரி கை எடுத்துட்டு தான் போகுது, பாத்துக்கிட்டே இரு. கை கால் விளங்காம சாவ போற. எதுக்கா என்ன புடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு அவனை 2ல 1 பாத்திருப்பேன்ல, உங்களுக்காண்டி தான் நான் வந்துட்டேன். அக்கா விடுடி அமைதி. இல்ல நான் கேக்குறேன், அந்த 2 நிமிஷத்துல என்ன பண்ணிர போறோம்? அப்படியே அப்பத்தா கிட்ட பேசி கிழிச்சு தெச்சிருவோமா? தொடனடிக்கு பையன் அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க வக்கில்ல. திமிர் மட்டும் ஏக்கர் கணக்குல ஏறி போய் கிடக்கு. இருக்கு இவனுக்கு ஒரு நாள். என்னம்மா நந்தினி, கொஞ்சம் பேசாம இருமா. இவங்க எதுல பிரச்சனை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இரு நந்தினி ப்ளீஸ். எப்ப வரைக்கும் அமைதியா இருக்க சொல்றீங்க? இன்னும் எத்தனை உயிர் போறத பார்த்துட்டு பேசாம இருக்கணும்? எனக்கு நிச்சயமா இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இவங்க தான் ஜீவானந்தன் வைஃப கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. ஆமா ஜனனி, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இந்த கிறுக்கு தடியனை வேற 2 நாளா வீட்டுல காணோம். அவரு வந்தா புடமா கூட வரல, அப்படி ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்பத்தா கண்ணு முழிச்சுச்சுல, அப்ப கூட தோ ஒரு ஆள் அமைச்சிருக்கேன் முடிஞ்சிரு சொல்லி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அநேகமா இதெல்லாம் இவங்க திட்டம் தான். என்னவோ செஞ்சிருக்காங்க. எல்லாமே தப்பா போச்சுக்கா. எங்க அப்பத்தாவ கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க. அங்க ஒரு உயிர் போயிடுச்சு. யார் இதை செஞ்சாங்கன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஜீவானந்தன் இருக்காரு. அவர் வைஃபோட சடங்க முடிச்சிட்டு இதை யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள விடவே மாட்டேன்னு அவ்வளவு கோவமா சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை வெண்பா, அவளோட இன்னசென்ட் ஃபேஸ் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த அரக்கனுங்க தாங்க ஏதோ செஞ்சிருக்காங்க. பணத்துக்காக உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ச்சே. அதைத்தான் ஜனனி நானும் சொல்றேன். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு வேணாம், நம்ம யாருக்குமே வேணாம். எல்லாம் விட்டுடு, தேவையில்லை. இங்க இரு. அப்பத்த சொன்னதை கேட்டு தானே நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த. இல்லைன்னா போறேன்னு தானே கிளம்புன. எங்களுக்காண்டி வந்த, எங்களுக்காக அம்புட்டையும் செஞ்ச. இப்ப நாங்கெல்லாம் உன் கையை பிடிச்சிக்கிட்டு கரை ஏற ஆரம்பிச்சிட்டோம்ல, அது போதும் ஆயா நமக்கு. அத்தோட விட்டுருவோம். நீ உன் வாழ்க்கைய பாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். நீ லோன் ஏதோ போட்டால, அது சாங்ஷன் ஆயிருச்சுல உனக்கு. நீ அது என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு உன் வழியில போற வழிய பாரு. அதை விட்டுட்டு ஏ அப்பா, இந்த ராட்சச கும்பல்கிட்ட மாட்டிட்டு உன்னால முடியாது. தலைய குடுக்க முடியாது, நம்மளால கொண்டு தின்றுவாங்க. உனக்கு வேண்டாம் ஜனனி, சொல்றத கேளு. உன் வயசுக்கு இப்ப ஆபத்து தெரியாது. இந்த நந்தினி நீ எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கும் தான் அந்த சந்தேகம் இருக்கு. எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு அம்மாவை போய் படக்குன்னு கொண்டிருக்காங்கன்னா, நாளைக்கு நீ ஜீவானந்தத்தை தேடி போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கிட்ட பேசுற ஏதோ செய்யறேன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாங்களா? ஏதாவது செஞ்சு விடுவாங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கே வாழ முடியாது. தேவையில்லைங்கிறேன்.
இங்க இரு, நீதான் எங்களுக்கு ஆணி வேறு. எங்களுக்காண்டி இல்ல, உனக்காண்டி நீ வாழணும். நீ அவ்வளவு நல்லவ. உனக்கு நாய் போச்சுன்னா என்ன செய்யறது? இப்போ உங்க அப்பா அம்மா எல்லாம் சும்மா இருக்காங்க, அப்ப கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப நாங்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? உங்களை நம்பிதானே என் பிள்ளைய விட்டேன்னு கேட்க மாட்டாங்களா உங்க அம்மா? இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஜனனி, விட்டுறலாம். வேண்டாம். இந்த சொத்தை புடுங்குறாங்க, எடுக்கிறாங்க, போறாங்க, நாசமா போய் தொலைகிறாங்க. அது எதுவுமே நமக்கு வேண்டாம். சொத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கொலை பண்ணி போடுவாங்கய்யா. வேண்டாம், சொன்னா கேளு. முடியாதுக்கா, முடியாது. இத்தனை நாளா யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்ப கண்ணு முன்னால ஒரு இழப்பு பார்த்துட்டேன்க்கா. இருந்த கொஞ்சம் பயமும் காணாம போயிடுச்சு. அந்த பிஞ்சு குழந்தை அம்மானு கதர்ன சத்தம் என்ன ஓட வைக்க போகுதுக்கா. இந்த உலகத்தை ஒரு சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த குழந்தை, அவ வாழ்க்கை இப்ப நரகமா போயிடுச்சு. அதுக்கு காரணம் இவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஜீவானந்தன் அப்பத்தாவுக்கு உதவி பண்ணதா இந்த சொத்தை கையில எடுத்திருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் அப்பத்தாவோட நோக்கம், ஒரு பக்கம் ஜீவானந்தனோட இழப்பு. இது ரெண்டுத்தையும் சரிப்படுத்த நான் ஓடதான் போறேன்க்கா. என் லட்சியத்தை அடைய நிச்சயமா இந்த பயணம் கை கொடுக்கும், கை கொடுக்கும். என்னங்கண்ணா, காப்பி குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேண்ணே. நீங்க? நான் குடிச்சிட்டேன். அம்மாங்க மாத்திரை போட்டு உள்ள படுத்துருக்கு. உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், அதான் வெளியில வரல. முடியாது முடியாது. எப்போயெல்லாம் தேவையோ அப்போயெல்லாம் கரெக்டாக வேலையை பார்த்து விட்டுருது. அப்புறம் எப்படி முடியும்? முடியாமல் தான் போவோம். சரி விடு, நம்ம அடுத்த மண்டேடியை பார்ப்போம். எங்க கிளவிய காணா? அப்பதா எங்க கிளவிய காணா? அப்பதா எங்க போயிட்டா? அப்பதா 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 எங்க இருக்கா? அப்பதா அத்தாடி எங்க போயிட்டான்னு தெரியலையே. அப்பதா 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 எங்க கிளவிய காணோம்? ஏமா ஞானம் கிளவிய காணோம்பா. அப்பதா 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 ஏமா கீழே யாருமா இருக்கீங்க? எங்கம்மா அப்பதாவ? ஏய் என்னடா, ஏன் கத்திட்டு இருக்காரு? இருக்கிற அவங்க அப்பா காலையில ஏன் விட்டுட்டு தெரியலையே. அப்பதா எங்க இருக்க? கிளவி எங்கடி போன? யாரையும் காணா? அப்பதா மூர்த்தி எங்கடா போன நீ? ஐயா அப்பதா ஞானா கிளவிய காணோம்பா. ஞானா ஞானா அப்பதா எங்க காணோம்? நான் பார்க்கலையே. என்ன பார்க்கலையா? உள்ளதானே இருந்தா? இல்லண்ணே, நான் உள்ள போய் பார்க்கல. பாத்ரூம்ல இருக்காங்களா? பாத்ரூம்ல இல்லப்பா. பாத்துறேனப்பா. அவனுங்க கதிரங்க ஏதோ வேலை இருக்குன்னு வெள்ளன போயிட்டானே. என்னத்த வேலையா போயிருக்கான்? விளக்கண்ண முட்டா பையலா இருக்கேன். கிளவிய கவனமா பாத்துக்கன்னு சொல்றீங்கல்ல, எங்க போயிட்டான்? எவ்வளவு போன் பண்ணிப்பா. நீ இந்த பக்கம் போய் பாரு. இருங்கண்ணே, நான் போய் பாக்குறேன்ப்பா. எட்டி பாக்குறேண்ணே. அப்பதா 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 ஐயோ எங்க போய் தொலைஞ்சா? அப்பதா எங்க போயிட்டா? எவனும் கடத்திட்டு போயிட்டானா? கிளவி எங்க இருக்க? அப்பதா அப்பதா எங்க இருக்க? அப்பதா 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 கீழே யாரும் இல்லையா? அப்பதா பாத்தீங்களா? அப்பதா எங்க போன? அப்பதா எங்க போய் தொலைஞ்சா? கிளவி எங்க இருக்க? அப்பதா எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. அப்பதா அப்பதா எங்க இருக்க? அப்பதா எங்கேயும் காணா. என்னப்பா எங்கேயும் காணா ஆள? அண்ணே பதட்டப்படாதீங்கண்ணே, மேல அவங்க இல்ல. ஏப்பா பதறாம இப்படி பாக்க சொல்றேன். கிளவிய காணா. அங்க இல்லையா? அங்கெல்லாம் இல்லண்ணே, கீழே போய் இல்ல. பாருங்க. இருப்பா இருப்பா. கீழ இருந்தா நான் வந்தேன். கீழ எல்லாம் இல்லப்பா. இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருப்பா. அப்பதா ஏமா யாருமா? எங்கம்மா இருக்கீங்க? அப்பதா எங்க இருக்க? தர்சா அப்பதா பாத்தியாடா? இல்லையேப்பா. என்ன லொல்லையப்பா?
எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு தலையை கவுந்துட்டு உலகமே இடிஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. அப்பதான் எனக்கு தெரிய போற உனக்கு. இருங்க இருங்க காப்பாதீங்க பாப்போம். போய் வெளியெல்லாம் பார்க்கலாம். வாங்க. எங்கப்பா போய் தொலைஞ்சாவ? அண்ணா பயப்படாதீங்க, கீழே தான் இருக்கும், போங்க. பொம்பளை யாரையும் காண வீட்டுல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிளம்பிட்டாளுங்களா? எங்கம்மா இருக்கீங்க? அப்பதா இங்க இருக்கியா? டேய் உள்ள இருக்கடா. நான் பார்க்கல சித்தப்பா. எங்கம்மா அப்பதா? உங்களை தான் கேக்குறேம்மா. அங்கிட்டு திரும்பிக்கிட்டே ஆளுக்கு ஒரு பக்கம். உங்களை கேட்டா அப்பதான் கிட்டே போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நேத்து சாப்பாடு கொடுக்க போனதுக்கே உங்க வேட்டை நான் எங்க மேல வந்து வள்ளுன்னு விழறான். எங்க கிட்ட கேட்டா அந்த கிழவிய பார்க்க கூட விடல. சும்மா அப்பதான் எங்கன்னா நாங்க என்ன முடிஞ்சா வச்சிருக்கோம். தேவையில்லாம பேசாதம்மா. தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. காலையில கடுப்ப கிளப்பாத. ஆமா, கடுப்பு எரிச்சல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வருமோ, மத்தவங்களுக்கு வராதோ? ஏய் வாயை மூடி சும்மா இருக்க மாட்டேன். நான் வாயை மூடிக்கிதானே சும்மா நின்னுட்டேன். எதுக்கு காலையில இவகிட்ட எல்லாம் போய் பேசி கொடுத்துட்டு இருக்கீங்க? வாங்க வெளியில போய் போங்க, பாப்போம். போய் தேடு. ஆளுகளை பாரு. போங்க, பின்னாலேயே போங்க. அப்பதா எங்க ஒளிஞ்சிருக்க? கிளம்பிட்டாங்க. வீட்டை பிரிச்சு போட்டு அப்பத்தாவை தேட போறாங்க. கிச்சன்ல தேடிட்டு போறாங்க. செல்ஃபுக்குள்ள பார்த்தாங்களான்னு தெரியல. அஞ்சரை வட்டிக்குள்ள தேட சொல்லு. அப்பத்தா ஒளிஞ்சிருக்க போகுது. தேவைன்னா அவங்க அப்பத்தானு. அப்பதா அந்த பக்கம் சந்துக்குள்ள போய் பாரு. பாரு போ. உள்ள வரைக்கும் பாரு, எட்டி பாரு. அப்பதா எங்க இருக்க? அப்பதா மரத்து மேல ஏறிக்கிட்டாளாப்பா? அப்பதா ஆமாக்கா, இந்த வெட்டி பையிலையும் ஆளை காணுமே. சிச்சி, அவன் ஏதாவது செஞ்சிருப்பானோ? அதெல்லாம் இருக்காது. அது உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு சொத்து கிடைக்கும். அதனால அது உசுரோட வைக்கிறதுக்கு இல்லக்கா, பத்திரமா வைக்கிறவங்க கூட்டு போய் வச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னது அப்பத்தானா? நானே இடுப்புலயா வச்சு கலையிறேன் இவங்க அப்பத்தாவை. அப்பதா இல்லண்ணே, அங்க இல்லையா? இந்த மூர்த்தி எங்க? அந்த மூர்த்தி எங்கே போய் தொலைஞ்சிட்டான். இந்த நேரம் பார்த்து எங்கிட்ட வெளியே போயிட்டான் பாரு. அங்க அவுட் ஹவுஸ்ல அவரோட காந்தம் இருக்கு. அங்க போய் ஒட்டிட்டு இருப்பா. அங்க போய் பாரு. போப்பா, புரியலையா? ஜனனி வீட்டுல இருப்பாப்பா. போ, அங்க போய் பாரு. போ. புரியுதுண்ணே. உட்காந்து ஏதோ ரகசியமா பிளான் போடுவாளுப்பா. சக்தி போய் பாரு. போ. சக்தி, சக்தி. ஜனனி மண்டை உருட்டு போறாங்கக்கா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு நாடகத்தை எடுக்க. மூர்த்தி இங்க இருந்தா அப்பத்தா வெளில போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னாச்சு? அப்பத்தா உள்ள இருக்கா? இல்லையே. ஏன்? இல்லையா? அவட்ட என்ன பேச்சு? அவ ஒளிச்சு வச்சுட்டே இல்லம்பா. உள்ள போய் பாரு. போ. என்ன எல்லாம் களவாணி கூட்டம். என்ன முறைக்கிற? ஏன் வீடு இது? எல்லா இடத்துலயும் தேடுவேன். என்னாச்சு? அப்பத்தா உள்ள இருக்கா? இல்லையே. ஏன்? இல்லையா? அவட்ட என்ன பேச்சு? அவ ஒளிச்சு வச்சுட்டே இல்லம்பா. உள்ள போய் பாரு. போ. என்ன? எல்லாம் களவாணி கூட்டம். என்ன முறைக்கிற? ஏன் வீடு இது? எல்லா இடத்துலயும் தேடுவேன். நம்ப முடியாது. உங்களை யாரையும் நம்ப மாட்டேன். தர்சா, நீ போய் கேட்டுக்கு வெளியே பாடுறா. போட. போ. சரிப்பா. அந்த போன பாக்கெட்ல விடா. எப்ப பார்த்தாலும் போன் கைமா தான் இருப்ப. போன் இல்லாம இருக்க மாட்டாரு விளக்கண்ண. என்னமோ போனோட பிறந்த மாதிரி. போ, போய் தெரு முனை வரைக்கும் பாரு. போ. சரிப்பா. நொப்பத்தா எங்கடி போன கிளவி? ஏமா கீழே இறங்க மாட்டீங்களா? மேலே தான் நிப்பீல. இறங்கி வாமா கீழே. தேடுங்கம்மா போய் எல்லா பக்கமும். இந்த இறங்கிட்டேன். கிடைச்சிட்டாங்களா? இங்க பாரு, நேரம் ஆனது தெரியாம விளாண்டுட்டு இருக்காத. என்கிட்ட கொதிப்புல இருக்கேன். சங்காரம் பண்ணிடுவேன். என்னப்பா இல்லையா? உள்ள இல்லண்ணே. அங்கேயும் இல்லையா? இல்லண்ணே. இந்த வாரம் பாரு விளக்கண்ண. நீ எங்கடா போன? கடைக்கு போயிட்டு வரேன். என்னத்த கடைக்கு போய் என்ன வாங்கின? அப்பதான் வெளியே எங்கேயும் போனாலா? போகலண்ணே. போலையா? இல்லண்ணே. என்னடா பாத்தியாடா? சுத்தி பாத்துட்டேன்பா. அப்பத்தாவ காணோம். காணோமா? மூர்த்தி போய் வெளியே கேட்டுக்கிட்டு போ. அங்க எங்கேயும் வெளியே நடமாடலான்னு பாரு. அங்கேயா? எங்க போய் பாப்பா. அதெல்லாம் பாப்பேன். ஆத்தாடி ஆத்தா, ஒரு நாளாவது இந்த வீட்டுல நிம்மதியா உறங்க முடியாதாப்பா மனுஷன்? இந்த கதிர் பையல நம்மளது தப்பா போச்சு. ஓதியா விளையாட்டு பையங்கிறத காட்டியான்ல அவன். இங்க பாருங்கண்ணா, அவ சாதாரண கிளவி இல்லப்பா. அவ அணுகுண்டுப்பா. அவ வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி. வீட்டை விட்டு வெளியே போனான்னு ஏன் ஏதாவது சிக்கல் எழுத்து விட்டுவாங்கண்ணா. இருங்கண்ணே பாப்போம்ண்ணே. இருங்கண்ணே வா. என்னப்பா இதுக்கு மேல என்னதப்பா பாக்குறது? இதுக்கு மேல அடுக்கு பணையை தான் உருட்டி விட்டு பார்க்கணும். இல்லைன்னா செல்ஃபுகள்லாம் திறந்து பார்க்க வேண்டியதான். இல்லைன்னா மண்ணை தோண்டி பூமி கீழே பார்ப்போம்ப்பா. வேற எங்க போய் பார்க்கறது? வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம். அந்த கிளவி காணாம போயிட்டானா என்ன அர்த்தம்? ஏமா உங்களுக்கு எல்லாம் தெரியாம எப்படிமா போன? என்ன திசை திருப்பி விடுறீங்களோ? உங்க தம்பியையும் தான் காணோம், அப்பத்தாலையும் காணோம். அங்கிட்டு உங்க தம்பியை பின்னாடியே அனுப்பி சம்பவம் பண்ண சொல்லியிருக்கீங்களோ? அதைத்தான் நல்ல செய்திகளை.
அங்கிட்டு சம்பவம் பண்ண அனுப்பி விட்டுவிட்டு இங்கிட்டு நாடகம் போட்டுக்கு திரியிறீங்களா? அப்படின்னா நாடகத்தை நிறுத்தி விடுங்க, நடிப்பு ஜெயிக்கல. ஏய் ரேணுகா வேண்டாமா, நேர காலம் தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. கரெக்டா தான் பேசுறாங்க. யாரையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு நீங்க தானே உள்ள வச்சு பூட்டி வச்சீங்க. இப்ப காணோம்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணீங்க அப்பத்தாவ?